விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. பயங்கரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர் மீதே ஒரு குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே குற்றங்கள் பெருகி கிடக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு கூட இந்த அரசு தயாராக இல்லாத நிலையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தவறாக பேசினார் என்பதற்காக கைது செய்து சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவரை மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்படி அச்சுறுத்தலும் வழக்கும் போடப்பட்டது. அவரையும் கைது செய்ய முயற்சி செய்தார்கள், சிறையிலே அடைக்க முயற்சி செய்தார்கள். அடுத்து ஒவ்வொரு முறையும் கருத்துக்கள் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்ப இந்த அரசு ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தாவேகா ஜனநாயகத்திலே கொஞ்சமும் எங்களுக்கு அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று தன்னுடைய காவல்துறையை இப்படி எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவரை கொலை செய்து விடுவோம் என்பது பேசினதான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. மற்றபடி ஒரு நிமிஷம், தாவேகாவை சார்ந்தவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலே அவரை எவ்வளவு விமர்சித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடவில்லை. இவங்க ஈடுபடுறாங்கன்னா இது எதனுடைய வெளிப்பாடுன்னு பாக்குறீங்க? தாவேகா அரசுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லை. யார் தன்னை விமர்சனம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் மனப்பான்மையும் அவர்களிடம் இல்லை. அவங்க யாருக்கு பயந்து கொண்டு அரசியல் செய்கிறார்களோ அதே வழியிலே தான் அவர்களும் அரசியல் நடத்தி கொண்டார். இன்னைக்கு நீட் தேர்வை கண்டிச்சு சென்னையில ராப் பாடகர் அறிவு அப்படின்னு சொல்றவரை ஈடுபடுறதுக்காண்டி கைது பண்ணிருக்காங்க. இதை நீங்க நான் தான் சொன்னேன்ல, யாருக்கு பயந்து கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கே தெரியும். யாருடைய பேரையே சொல்லாம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, பாஜக என்ற பெயரை சொல்லுவதற்கு கூட தயக்கத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக திருக்குறள் அறிவு அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யும் போது, போராட்டத்தில் ஈடுபடும் போது, டெல்லியிலே இன்னைக்கு எப்படி ஆகிய மாணவர்களுடைய போராட்டம் கையாளப்படுகிறதோ அதே வகையிலே இங்கே போராடக்கூடியவர்களை இந்த ஆட்சியும் தாவேகா ஆட்சியும் கையாண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளிலிருந்து, கருத்துக்களிலிருந்து தமிழ்நாட்டு நலன் என்று வரும் பொழுது எங்கும் விட்டுக் கொடுத்ததில்லை, விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம். தலையங்கம் தொடர்ந்து எழுதப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இந்த 750 சீட் அது போன்ற நிகழ்வுகள் வரும் சொல்லி தலையங்கத்தை எழுதக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமான சூழல் தற்போது ஏற்பட்டு விட்டதா? இல்லைங்க, தலையங்கம் எழுதுவதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. இல்ல, அது நீங்க தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன எல்லா அனுமானங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. நாங்க சென்ற முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது எங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதிமுகவும் திமுகவும் ஒத்த கருத்தோடு நெருங்கி வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் தமிழ்நாட்டு அரசியல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எந்த காலத்திலையும் அதிமுகவும் திமுகவும் நெருங்கி வந்தது கிடையாது. சில நேரங்களில் முதல்வர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார் திமுக எம்பி கனிமொழி. எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் எதிர்கொள்ள திமுகவினர் தயாராக இருப்பதாகவும் தாவேகாவுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.